இன்றைய தலைப்பு செய்திகள். பெரம்பூர் போர்க்களம். விஜய்க்கு ரெட் கார்பெட் விரித்ததா அதிமுக? தமிழக அரசியல் களம் இப்பொழுது பெரம்பூரை நோக்கி திரும்பியிருக்கிறது. தளபதி விஜய் போட்டியிட போகும் தொகுதி எது என்ற கேள்விக்கு விடையாக பெரம்பூர் உருவெடுத்துள்ள நிலையில் அங்கு ஒரு அதிரடி திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. அதிமுக எடுத்த ஒரு முடிவு விஜய்க்கு சாதகமாக அமையுமா? பாமகவின் வருகை திமுகவின் வியூகத்தை சிதைக்குமா? முழுமையான தரவுகளுடன் இதோ ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏன் பெரம்பூர்? விஜயின் மாஸ்டர் பிளான். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. தேவக தலைவர் விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்துவிட்டு தனது முதல் கணையை பெரம்பூரிலிருந்து தொடுக்கப் போகிறார் என்று செய்திகள் கசிகின்றன. ஏன் பெரம்பூர்? இது சென்னையின் மையப்பகுதியில் உள்ள தொகுதி. சுமார் 2,22,792 வாக்காளர்களை கொண்ட பிரம்மாண்ட தொகுதி. அடித்தட்டு மக்களின் வாக்குகள் மற்றும் இளைஞர்களின் செல்வாக்கு இங்கு தேவகவுக்கு சாதகமாக இருப்பதாக அக்கட்சியின் ரகசிய சர்வே சொல்கிறது. அதிமுகவின் சைலண்ட் மூவ். பாமகவுக்கு ஒதுக்கீடு. வழக்கமாக சென்னை தொகுதிகளில் திமுக அதிமுக இடையேதான் நேரடி மோதல் இருக்கும். ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரம்பூர் தொகுதியை கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒதுக்கியுள்ளார். இதுதான் இப்பொழுது அரசியல் விமர்சகர்களை புருவம் உயர்த்த வைத்திருக்கிறது. பெரம்பூரில் சுமார் 58% தலித் மக்கள் வசிக்கிறார்கள். பாமகவின் அரசியல் பின்னணிக்கும் இந்த தொகுதியில் சமூக கட்டமைப்புக்கும் பெரிய தொடர்பு இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்க அதிமுக ஏன் இந்த தொகுதியை பாமகவிடம் கொடுத்தது? விஜய்க்கு வழிவிடுகிறதா அதிமுக என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. டேட்டா என்ன சொல்லுகிறது? கடந்த கால தேர்தல் தரவுகளை பார்த்தால் பெரம்பூரின் பல்ஸ் புரியும். 2016 அதிமுகவின் வெற்றிவேல் இங்கு வெற்றி பெற்றார். 2019 இடைத்தேர்தல் திமுகவின் ஆர்.டி. சேகர் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்றார். 2021 தேர்தல் மீண்டும் ஆர்.டி. சேகர் அதே 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் என்ஆர் தனபாலன் அவர்களை வீழ்த்தினார். தொடர்ந்து திமுக கோட்டையாக இருக்கும் இந்த தொகுதியில் இம்முறை சுமார் 30,000 கிறிஸ்தவ வாக்காளர்களும் 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லீம் வாக்காளர்களும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளனர். பாமக இங்கு களங்காண்பது இந்த சிறுபான்மை வாக்குகளை விஜய் பக்கம் எளிதாக திருப்பும் என்று கணிக்கப்படுகிறது. மும்முனை போட்டியா அல்லது நேருக்கு நேர் மோதலா? பாஜகவும் அதிமுகவும் நேரடியாக களத்தில் இல்லாதது விஜய்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்றே சொல்லலாம். இப்பொழுது போட்டி என்பது விஜய் மற்றும் திமுக என்ற நிலைக்கு வந்துவிட்டது. பெரம்பூரில் விஜயை வீழ்த்த திமுக மிக வலுவான ஒரு வேட்பாளரை களம் இறக்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு முழுமையாக செல்லுமா அல்லது விஜய்க்கு திரும்புமா என்பதுதான் தற்போதைய $1,000,000 கேள்வி. பாமக களமிறங்குவதால் விஜய்க்கு இருந்த ஒரு பெரிய தலைவலி குறைந்திருப்பதாகவே தேவக வட்டாரங்கள் உற்சாகமாக பேசுகின்றன. நாளை மறுநாள் தேவகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியாக உள்ளது. இதில் விஜய் பெயர் பெரம்பூர் தொகுதியில் இடம்பெறுமா? தளபதியின் அரசியல் என்றைக்கு பெரம்பூர் மக்கள் பச்சை கொடி காட்டுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.